பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்றைக்கி ரூபிமா சமையலில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோங்க. இந்த வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை, அது கூட ஒரு 7 காஞ்ச மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வடைக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ஒரு சுண்டை வரல் சைஸில் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூட என்னென்ன சேர்க்கணுன்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண வாழைப்பூவை இதுமாரி பொடியாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் மோரில் போட்டுக்கலாம், அரிசி கழுவின தண்ணியில் போட்டுக்கலாம். நான் பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன். நான் உடனே செய்ய போகிறேன். கருத்து போயிடும், அதனால் மோரில் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். தண்ணி வடிட்டோம். இப்போ இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், விருப்பப்பட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சோண்டு சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தில் நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். காரம் வேணுன்றவங்க இது வெறும் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு இது காரம் போதும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, உடனே உருண்டை பண்ணி வச்சிடணும். அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சிடலாம். கடாய் நல்லா காயட்டும். இந்த ஈரம்லாம் போகணும். அப்படியே ஈரத்தோடு நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா படப்படன்னு வெடிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுமாரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம்.
நம்ம இந்த உருண்டை பண்ணின்றதுக்குள்ளே எண்ணெய் நல்லா காஞ்சிரும். ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீடியமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இப்போது இந்த வடையை மெதுவாக திருப்பி போடலாம். அடிப்பாகம் வெந்துட்டுருக்கோம். மெதுவாக ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போது அடுத்த பேட்ச் போட்டுடலாம். உள்ளங்கையில் அந்த உருண்டையை வச்சு இப்படி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அழகாக வந்துடும். இன்னும் ஒன்று போடலாம். இப்போ நம்மளுக்கு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வாழைப்பூ வடை ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்றில் இருக்கிற அழுக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் வாழைப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு வடையை எடுத்து, சூடாக இருக்குது இது, பிச்சு காட்டுறேன்.
எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், மேலே முடம்புடனே. உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்குது. உள்ளே நல்லா வெந்திருக்கு. எப்பவுமே வந்து ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமில் தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா மொறுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதற்கு சட்னிலாம் எதுவுமே வேணாம், இதுலேயே காரம் எல்லாமே சேர்ந்துருக்கு. சும்மாவே சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்குது. டிஃபனுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி வாழைப்பூ கிடச்சிதுன்னா வடை செஞ்சு தாங்க. வடை, கூட்டு, கட்லெட்டு எது ஒன்றாலும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.